ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டிசிஎஸ் என்கியூடியில் கேட்ட ஒரு கோடிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் படிச்சிங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, ஓகேவா? அந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்கும் ஒரு சில சிவியாரிட்டி லெவல் சொல்லியிருக்காங்க. 0ங்கிறது கம்மியான சிவியாரிட்டி இருக்கிறதுலே, 1ங்கிறது அதை விட கொஞ்சம் அதிகமாக, 2ங்கிறது அதை விட அதிகமாக. ஸோ ஒரு அரேயில் நமக்கு அந்த ஒரு ஐட்டம்க்கான சிவியாரிட்டியை பொறுத்து அந்த 0வா 1ஆ 2வாங்கிறத கொடுத்துட்றாங்க. நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிவியாரிட்டி லெவலை பொறுத்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அசெண்டிங் ஆர்டரில், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்தீங்க அப்படின்னா 7 ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ 1 0 2 0ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐட்டம்க்கான சிவியாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நமக்கு எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0 சிவியாரிட்டி இருக்கிற ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட்டு, 1 சிவியாரிட்டி இருக்கிறது செகண்டு, அண்ட் தென் 2 சிவியாரிட்டி இருக்கிறது லாஸ்ட்டில் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா லீட் கோடில் இருக்குது, அதாவது சார்ட் கலர்ஸ் அப்படின்ற நேமில் இருக்குது. அதே கொஷின் தான் 0 1 2 கொடுத்துருவாங்க. நம்ம ஃபைனலாக 0 1 1 0 2 அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 0 2 2 0 1 0 2ன்னு இருக்கா. லாஸ்ட்டில் 0 எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, 1 எல்லாமே செகண்ட் வந்திருக்கு, 2 எல்லாமே தேர்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். சேம் அதே கொஷின் தான் இதுவும். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டாக இந்த அரேயில் கண்டிப்பாக 0 1 2 இந்த 3 நம்பர் மட்டும்தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம 0 எல்லாமே கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம வைக்கணும் கரெக்டாக, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கம்மியான சிவியாரிட்டி. அடுத்தது 1ங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணலாம். இப்போ 0 1 கவுண்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் ஒரு அரேயில் அப்படின்னாலே மீதி இருக்கிற எல்லா பிளேஸ்லேயுமே என்ன தான் வரப்போகுது, 2ங்கிறது தான் வரப்போகுது. இப்போ நம்ம இதைத்தான் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 2 0 2 1 1 0வா, 2 0 2 1 1 0வா. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 0வோட கவுண்ட் எடுக்கிறேன் 2, நெக்ஸ்ட்டு 1ஓட கவுண்ட் எடுக்கிறேன் அதுவும் 2, 2ஓட கவுண்ட் எடுக்கிறேன் அதுவும் 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அரேவை ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். நமக்கு ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ண சொல்லலை, வாய்டு இன் பிளேஸ்லேயே தான் நம்ம பண்ணணும் அந்த நம்ஸுங்கிற அரேக்குள்ளேயே. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும் 0. இப்போ எனக்கு 0வோட கவுண்ட் என்னன்னு தெரியும் கரெக்டாக, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு 0 போடுறேன், ஓகே ஒரு கவுண்ட்டை நம்ம கவனிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் பிளேஸ்லேயும் 0 தான் போட போகிறேன், ஸோ 2. ஸோ இப்போ இது முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1ங்கிறத நான் எடுப்பேன். 1ஓட கவுண்ட் என்னது 2, அப்போனா நெக்ஸ்ட்டு 2 பிளேஸில் எனக்கு 1 தான் வந்தாகணும். ஸோ இந்த இடத்துல 1ன்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன், இந்த இடத்துலையும் நான் 1ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவேன். இப்போது ஒரு பாயிண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஒரு ஐன்னு இருக்குன்னா i is equal to 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டாக. இது 0, இது 1, இது 2, இது 3. நெக்ஸ்ட் ஐ எங்கே இருக்கும், 4th பிளேஸில் இருக்கும். இப்போது 4th பிளேஸ்லேருந்து அரேவோட லென்த் என்னவோ அது வரைக்கும் ஃபுல்லாக என்ன தான் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது, 2 தான் இருக்க போகுது. ஏன்னா 0வையும் நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு, 1ஐயும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற பிளேஸில் நம்ம எதால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 2 அப்படிங்கிற நம்பரால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறது.
நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி 0க்கு எத்தனை 1 எத்தனை அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாயிண்டர் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு while loop ஒன்று நான் போட்டுக்கிறேன். எது வரைக்கும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அரேயில் ஃபுல்லாக 0 எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஒன்ஸ் 0வோட கவுண்ட்டு முடிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம 1க்கு மூவ் பண்ணலாம். கரெக்டாக? அப்போது ஜீரோஸோட கவுண்ட்டு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நான் பண்ணணும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பண்ணுறோம். while லூப்பில் while கண்டிஷனில் அந்த 0ங்களோட கவுண்ட்டு வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரணும். அன்டில் அது 0 ஆகிற வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். 1 0 ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அத்தனையும் ஃபில் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வரோம். ஒரு வாட்டியும் நம்ம கவுண்ட்டு ஒரு வாட்டியும் அரேயில் ஆட் பண்ண ஜீரோஸ் கவுண்ட் வந்து நம்ம குறைச்சிட்டே வரணும். சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1க்கும் பண்ண போகிறோம். இப்போ 0 1 நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஐயர் கடைசியாக எங்கே இருக்கும், 0 1 முடிச்சதுக்கப்புறமேல லாஸ்ட். இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா 4th பிளேஸுன்ட்டு. ஸோ இங்கே தான் வந்துட்டு என்ன இருக்கும், ஐ வந்துட்டு இருக்கும். ஸோ ஐலேருந்து அரேவோட லென்த் வரைக்கும்னு சொன்னோமா. ஸோ அது வரைக்கும் என்ன தான் இருக்க போகுது நமக்கு தெரியும், 2 தான் இருக்க போகுது. இங்கே 1 வரணும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்த சொல்யூஷன். இப்போ இதை ரன் பண்ணி சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். நான் ஜீரோஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக கவுண்ட்டுன்னு நேம் பண்ணிட்டேன். ஏன் டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஐங்கிற பாயிண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக ஒரு வாட்டியும் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் விட்டதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்லேயே இருந்திருக்கு. அதனால் நமக்கு டைம் லிமிட் எக்ஸீடுன்னு சொல்லி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இதே ப்ராப்ளமை நம்ம வேறு எப்படி சால்வ் பண்ணலாம், வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கு இது அசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும். அப்போனா நம்ம சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கு இல்லையா, பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணியுமே இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு செலெக்ஷன் சார்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 2 0 1 இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 0 1 செலெக்ஷன் சார்ட் அப்படின்னா என்னென்னா, செலக்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன வரணும், இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். கரெக்டாக? ரெண்டாவது பிளேஸில் என்ன இருக்கும், அதை விட நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய நம்பர், செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவோ அது வந்து இங்கே இருக்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்மாலஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்கணும். கரெக்டாக? இன்னும் கொஞ்சம் வேணால் நான் நம்பர் போட்டுக்கிறேன். 2 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 0th இண்டெக்ஸ் எடுக்கிறோமா, ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸாக நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரிமைனிங் இருக்குது இல்லையா, அந்த நம்பரை தவிர, அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரை தவிர மீதி இருக்குது இல்லையா அந்த அரேயில், அது எல்லாத்துக்கூடையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணி இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கு இல்லையா அந்த நம்பரை விட சின்ன நம்பர் எங்கேயாவது இருந்ததுன்னா அப்போ அதுதான் அங்கே வரணும். கரெக்டாக? அப்போ நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு
இதே மாதிரி நான் எது வரைக்கும் பண்ண போகிறேன்னா அரேயில் இருக்கக்கூடிய கடைசி நம்பர் வரைக்கும் பண்ணுறேன். கடைசி நம்பர் வரைக்கும் நான் பண்ணும்போது எவ்வளோ ஸ்வாப் வேணாலும் நடக்கலாம், கரெக்டாக. ஆனால் ஃபைனலாக இந்த 0th பிளேஸில் நமக்கு என்ன இருக்கும், இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னவோ அதுதான் இருக்கும், கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 0 1 2 1ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இது கூட கம்பேர் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல 0 அப்படிங்கிற நம்பர் வரும், 2 இங்கே வந்துடும், கரெக்டாக. ஏன்னா 0ங்கிற நம்பர் 2வை விட சின்னது. ஸோ ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ 0ன்னு இந்த இடம் ரீப்ளேஸ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு 1ங்கிற அடுத்த இண்டெக்ஸ் என்னது 1. 1ஓட கம்பேர் பண்ணும்போது 0 வந்துட்டு அதை விடவே சின்ன நம்பர் தான். ஸோ நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு 2, அதுவுமே வந்துட்டு பெரிய நம்பரு, 0வை விட ஸ்வாப் பண்ண வேண்டியதில்லை. 1 ஸ்வாப் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃபர்ஸ்ட் லூப் முடியும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில், அதாவது 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னவோ அது இருக்கா. ஸோ இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அடுத்த இண்டெக்ஸ் எடுக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், மீதி இருக்கிற எல்லா நம்பரும் இருக்குது இல்லையா அரேயில், அது கூட வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ 2 1 1 வந்துட்டு 2ஐ விட சின்ன நம்பர், கரெக்டாக. அப்போ 1 வந்துட்டு இங்கே வரணும். இப்போ 0th இண்டெக்ஸில் கரெக்டான நம்பர் வந்துருச்சு, கரெக்டாக. மீதி நான் இதை வந்து கம்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த பொசிஷனுக்கு அடுத்தது எந்த நம்பர் வரணும்னு தான் எனக்கு தெரியணும். அப்போ இந்த இடத்துல இந்த பொசிஷனில் இருக்கிற நம்பரை மீதி இருக்கிற எல்லாத்துக்கூடையும் நான் கம்பேர் பண்ணி இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னவோ இதுக்குள்ளே கண்டுபிடிச்சி நான் அந்த இடத்துல போட போகிறேன், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 1 2 பெரிய நம்பர், ஸோ ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. 1 1 சமம் தான், ஸோ அதனால் அதுவுமே ரீப்ளேஸ் ஆக போகல. ஸோ ரெண்டாவது லூப் முடியும் போது இந்த பிளேஸில் கரெக்டாக 0 வந்துட்டு இருக்கிறதே ஃபர்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 1 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் எடுக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் எடுத்து மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கூடையும் கம்பேர் பண்ணி சின்ன நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 0 1. இப்போ இந்த 2ங்கிற நம்பர், அடுத்த நம்பர் என்னது 2, ரெண்டுமே சேமு. ஸோ எந்த சேஞ்சுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு 1. ஸோ 1ன்னு செக் பண்ணும்போது இப்போ இந்த 1ங்கிற நம்பரை நான் 2 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 1 வந்துட்டு ஸ்மாலஸ்ட்டு, கரெக்டாக. அப்போனா நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். இப்போ 2 இங்கே வந்துடும். ஸோ தேர்டு ஸ்டெப்பில் தேர்ட் லூப் முடியும் போது நமக்கு தேர்டு பிளேஸில் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கான நம்பர் வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் வரும். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது சேம் நம்பர் தான். ஸோ அதே தான் இருக்க போகுது. ஸோ ஃபைனலி ஒரு ப்ராப்பரான அசெண்டிங் ஆர்டரில் இது சார்ட் ஆயிடுச்சா. இதுதான் வந்துட்டு செலெக்ஷன் சார்ட்டுக்கான அல்காரிதம். ஸோ இதை தான் இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த J+1ங்கிறதா வந்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிற மற்ற நம்பர்லேருந்து கரண்ட் இண்டெக்ஸ் இது. இப்போ 0th இண்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மீதி அதை தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பருக்கு கூடயும் கம்பேர் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அதனால தான் I+1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடம் தான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போட்டிருக்கிறதா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்வாப் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பரை விட சின்ன நம்பராக இந்த 0 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ணணும், இடம் மாற்றணும். நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், 0ங்கிறது தான் இருக்கும். ஸோ இதை விட இது பெரிய நம்பர் தான். ஸோ ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்ரோச். இப்போ இதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ஓகே. பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு அசெண்டிங் ஆர்டரில் தான் அவங்க மாற்ற சொல்லியிருக்கிறதுனால எந்த சார்ட்டிங் அல்காரிதம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 0 1 2 தான் அந்த அரேலே இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ரெண்டாவதாக நம்ம இப்போ பார்த்தது என்ன பண்ணோம், செலெக்ஷன் சார்ட் யூஸ் பண்ணி சின்ன நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தோம் வேல்யூஸை. சின்ன நம்பர் என்ன கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ இதே மாதிரி இன்னும் பபிள் சார்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.